உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோலயும் நம்ம கூட வக்கீல் சுஜித் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட என்னோட சில கேள்விகளை கேட்க போறேன். இப்போ என்னன்னா, நீங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இந்த நில கையகப்படுத்தணும்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வியூவர்ஸோட நிலைமை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கவர்மெண்ட் கையகப்படுத்த வராங்கன்னா, இந்த லிஸ்ட் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்துட்டாங்க. அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்கணும்னா கூட எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சொல்லுங்க சார், அது என்னன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா ரைட் டு நோட்டீஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஒரு நிலத்தை கையகப்படுத்த போறாங்கன்னா அதுக்கு உண்டான நோட்டீஸை போதுமான நேரத்துக்கு முன்னாடி எந்த நிலத்தை கையகப்படுத்துறாங்களோ அந்த நிலத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இது வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸா இருக்கலாம், இல்ல ஒரு வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி, இது மாதிரி எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த நிலம் அப்படின்றது ஒரு தனிநபரோட நிலமா மட்டும் இல்லாம ஒரு கம்பெனிஸோட நிலமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கையில அந்த கம்பெனிஸ்க்கும் வந்து நோட்டீஸ் அனுப்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து நோட்டீஸ் அனுப்புறது. செகண்ட் ப்ரொசீஜர் வந்து ரைட் டு பி ஹர்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த நிலத்துல இருக்கிற மக்களுக்கோ இல்லாட்டி அந்த நிலத்துல இருக்கிற கம்பெனிக்கோ ஏதாச்சும் ஆட்சேபனைகள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கணும். ஸோ ஆட்சேபனைகள் அப்படின்னு வரையில ஏன் அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தக்கூடாது, அந்த கையகப்படுத்துறதுனால அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், ஸோ அதுல அவங்க ஏதாச்சும் சஜஷன் சொல்றாங்களா, இல்லாட்டி கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் நிலத்தை விட வேற ஏதாச்சும் நிலம் வந்து சூட்டபிளா இருக்குமா அப்படின்ற சஜஷன்லாம் அவங்க வந்து கேட்கணும். ஸோ செகண்ட் ப்ரொசீஜர் வந்து ரைட் டு பி ஹர்ட். மூணாவது ப்ரொசீஜர் வந்து ரைட் ஆஃப் ரீசன்ட் டெசிஷன். ஸோ இந்த ப்ரொசீஜர்ல என்ன பண்ணணும்னா, எல்லா ஆட்சேபனைகள்லாம் கேட்டு அந்த நிலம் தான் வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணணும், எதுக்கு அந்த நிலம் தான் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணி அதுக்கடுத்து வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தணும். ஃபோர்த் ப்ரொசீஜர் வந்து டியூட்டி டு அக்வயர் ஃபார் பப்ளிக் பர்பஸ். ஸோ இந்த பர்பஸ் என்னன்னா, ஒரு பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக மட்டும்தான் இந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்றது. ஸோ லீகல் டேர்ம்ல வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரேஸ் என்னன்னா சாலஸ் பாப்புலை சுப்ரீமா லெக்ஸ். இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு லாட்டின் மொழியோட ஒரு ஃப்ரேஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களோட நலன் தான் உயரிய சட்டம் அப்படின்னு பொருள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிரேஸ் பேஸ் பண்ணி இருக்கையில மக்களோட நலனுக்காக மட்டும்தான் ஒரு நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்றது நாலாவது ப்ரொசீஜர். அடுத்த ப்ரொசீஜர், அதாவது அஞ்சாவது ப்ரொசீஜர் என்னன்னா, நான் அந்த நிலத்தை கையகப்படுத்துறோம்னா அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு கரெக்டான நஷ்ட ஈடு வந்து நம்ம கொடுக்கணும். அவங்க அத்தனை நாள் நிலத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு வரையில திடீர்னு நிலத்தை கேட்டா அவங்களுக்கு போதுமான நஷ்ட ஈடு வந்து கொடுக்கணும். இந்த நஷ்ட ஈடு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஃபிஃப்த் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்த ப்ரொசீஜர் வந்து சிக்ஸ்த் ப்ரொசீஜர். இந்த சிக்ஸ்த் ப்ரொசீஜர் என்னன்னா ரைட் ஆஃப் எஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸ்பீடியஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ரொசீஜர் என்னன்னா, நிலத்தை கையகப்படுத்துறோம் அப்படின்னா அந்த நிலத்தை கையகப்படுத்தி ஆட்சேபனைகள்லாம் கேட்டு அந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து அங்க இருக்கிற மக்களுக்கு நஷ்ட ஈடுலாம் கொடுக்கறத டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற ஒரு ரைட்டு தான் இது. ஸோ சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிலத்தை கையகப்படுத்திட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் வெளியேற்றிடுவாங்க. பட் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு வந்து வருஷ கணக்குல இழுத்துருவாங்க. ஸோ இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த சிக்ஸ்த் ப்ரொசீஜர். ஸோ இந்த லாஸ்ட் ப்ரொசீஜரான ரைட் ஆஃப் கன்க்ளூஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு ப்ராப்பரா ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறத தான் சொல்லலாம். அதாவது இந்த நிலத்தெல்லாம் கையகப்படுத்தியிருக்கோம், இந்த கையகப்படுத்தின நிலத்துக்கு இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஃபார்மலா இந்த ப்ரொசீஜரை கன்க்ளூட் பண்றது வந்து இந்த 7வது ப்ரொசீஜர், ரைட் டு கன்க்ளூஷன். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு ப்ராப்பரா ஒரு நிலத்தை வந்து கவர்மெண்ட் கையகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கேஸ்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேஸ்ன்னு இல்லை, இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து நிறைய கேஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் நேம் என்னன்னா, கொல்கத்தா முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் அனதர் வர்சஸ் பீமல் குமார் ஷா அண்ட் அனதர். ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 300A கீழே நீங்க
ஒரு நிலத்தை கையகப்படுத்துறா இருந்தா நான் இப்ப சொன்னேன்ல இந்த 7 ப்ரொசீஜர், அந்த 7 ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க ப்ராப்பரா கையகப்படுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் கேஸ்ல இது ஒன் ஆஃப் த முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே சார். இப்போ நீங்க 7 பாயிண்ட் சொன்னீங்க. இந்த 7 ப்ரொசீஜருக்கெல்லாம் அவங்க லேண்ட் வருதான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அதை செக் பண்ணிக்குவாங்க. இப்போதைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இந்த 7 ப்ரொசீஜர் இன்னும் இருக்கு. அதில் லாஸ்ட் ப்ரொசீஜர் வந்து எல்லாமே அந்த காம்பன்சேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சப்மிட் பண்ற ஃபார்ம் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதாவது நோட்டீஸ் கூட சொல்லலாம், அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்காக தான் அந்த வேலைகளை அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ள அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க போய் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ்ன்றதெல்லாம் நம்ம சார் கிட்ட பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதுல நிறைய கேள்விகள் வரும். இந்த 7 இல்லாம நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும் போலயே, நாங்க நிறைய இடத்துல நிறைய சஃபர் பண்ணிருக்கோம், இல்ல லேண்ட் அக்விசிஷன் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா போடுங்க. சரி, நீங்க சொல்றது ஓகே புரியுது, ஆனா நாங்க ஒரு லீகல் சப்போர்ட் எதிர்பார்க்கிறோம், இவங்க டீமை கான்டாக்ட் பண்ண முடியுமானா அவங்க டீமை நீங்க ஈஸியா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வழி என்ன அப்படின்றத சார் சொல்லுவாரு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்க queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான queries மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலும் அதில் போடுங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு எல்லாருக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நம்ம வீடியோஸ் நல்லா பூஸ்ட் ஆகும். உங்களுக்கும் சில கேள்விகளுக்கான டவுட்ஸ்லாம் உங்களுக்கும் கிளியர் ஆகும். இதுக்கு தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு மனசுல இருக்கு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க அதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கு நானும் வக்கீல் சார் ட்ரை பண்ணுவோம். ஸோ ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்குறதுக்கு. நன்றி.